GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு ஃபஸ்ட்டு பாப் ஆகுறது விஜய் தேவர்கொண்ட ரஷ்மிகா கல்யாணம் தான். எல்லாருக்கும் பர்த்டே அன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகலாம், ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகும். ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிளே ஆமாம், செங்கல்பட்டு ஃபேமிலி கோர்ட்டில் சங்கீதா அவங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நிறைய நம்ம கப்பிள்ஸ் வந்து செலிபிரிட்டி கப்பிள்ஸ் டிவோர்ஸ் பண்ணி பார்த்தோம். டிவோர்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டே இருக்கோம். லைக் ஆனால் அந்த மனுஷனுக்கு பாலிடிக்ஸ்லேயோ ஒரு அடி, கெரியர்லேயோ ஒரு அடி, மூவியோ ஒரு அடி, அதுக்கப்புறமா இப்போ பர்சனலில் வந்து நிற்குது. இந்த கேஸுன்னு இல்லை, எந்த கேஸ் எடுத்தாலும் ஒரு ஃபீமேலை வந்து இதுதான் ரீசன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம், இல்லைனா இந்த சைட்லையும் ரீசன் இருக்கலாம். நம்ம ஈக்குவலாக பார்த்தா ஈரான் அண்ட் அமெரிக்கா அதுக்குள்ளே மாட்டிட்டு இருக்குதா துபாய், அபுதாபி, அது எல்லாமே. ஈரான் அண்ட் அமெரிக்காக்குள்ளே ஒரு 49 இயர்ஸாகவே வந்து ஒரு பெரிய இதுவாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வார் டிக்ளேர் பண்ணது ட்ரூத்ஃபுல் ப்ராமிசஸ் 4. எங்கள் நாட்டோட தலைவர் நீங்கள் அடிச்சிட்டிங்க, அதனால் நாங்கள் இந்த போர் ஆரம்பிக்கிறோன்னு அவங்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த போர் ஆரம்பித்தது வந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போகாது. ஏன்னா அமெரிக்கா வந்து 1000 மைல்ஸ் தாண்டி இருக்குது அவங்களுக்கு அப்படியே இதுவாக. ஸோ அமெரிக்கா பேசிஸில் சுற்றி இருக்கிறது தான் வந்து அபுதாபி, கத்தார். ஸோ இந்த கண்ட்ரீஸில் தான் வந்து பீப்புளெலாம் இருக்காங்க. அங்கே இருக்க ஏர்போர்ட்ஸ், ஷிப்ஸ் எல்லாமே க்ளோஸ். ஸோ அங்கேருந்து இம்போர்ட் ஆகுறது எதுவுமே நமக்கு இங்கே வந்து வராது. ஸோ இங்கே அந்த க்ரைசிஸ்லாம் ஏறும் இறங்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பெட்ரோல் நமக்கு இங்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அங்கே இப்போ வெறும் எங்கே பார்த்தாலும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு பாப் ஆகுறது விஜய் தேவர்கொண்ட ரஷ்மிகா கல்யாணம் தான். க்யூட் இல்லைண்ணா? க்யூட் தான். 26ஆம் தேதி அவங்க கல்யாணம் முடிஞ்சுது. தே ஹேட் அ வெரி ட்ரெடிஷ்னல் ப்ரைவேட் வெட்டிங். அவங்க ஸ்டைலில் கொண்டு வர ஸ்டைலில் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வெட்டிங் பிக்சர்ஸில் அவ்வளோ இருந்துச்சு. விராட் கோலியோட பிக்சரில் விழுந்த லைக்ஸை விட அவங்களோட லைக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சு. 24 மில்லியன் ப்ளஸ் லைக்ஸ் அவங்களுக்கு அப்படி பீட் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னும் அவங்க எங்கே போனாலும் பாப்பராஜிஸ் இருக்காங்க. எங்கே போகிறாங்க, அல்லு அர்ஜுனோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக அங்கே போனாங்க, அந்த பிக்சர்ஸும் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகுது. கோயிலுக்கு போயிருக்காங்க தரிசனத்துக்கு, அங்கேயும் ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் ஆல் ஓவர். இதில் சில பிளேசஸ்லாம் வந்து அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க எல்லாருக்கும் பர்த்டே அன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகலாம், ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகும். ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிளே ரிலீஸ். ஆமாம், ரணபாலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவும் வந்து அவங்களோட லுக்கும் அந்த மூவி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட லுக்கும் ஒரே மாதிரி. அது வந்து அதான் சொன்னாங்களா, அது வந்து எப்படியோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் தான். அவங்களோட வெட்டிங் லுக்கு வந்துட்டு எல்லாரும் இப்போ டீகோட் வேற பண்ணுறாங்க. எவ்வளோ கேஜிஸ் ஆஃப் கோல்ட் போட்டிருந்தாங்க, அது எப்படி பண்ணாங்க, அப்படி இப்படி நிறைய டீகோட்ஸ் போயிட்டு இருக்கு. விமன் தான் வந்து ஆர்னமெண்ட்ஸ் அணினோன்றது கிடையாது, மேலும் வந்து போடலான்றது வந்து விஜய் தேவர்கொண்டா வந்து எங்கெங்கே என்னென்ன போட்டிருக்காருன்னு வச்சு அது டீகோட் முதல்ல வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோஸோ இவங்களோட பிக்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க, எல்லோரும் செரிஷ் பண்ணுவாங்க, இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு விஜய்க்கு, நம்மளோட தளபதி விஜய் அவருக்கு வந்துட்டு டிவோர்ஸ். அந்த ஒரு விஷயம் எல்லாருமே கேள்விப்பட்டோம், எல்லாருமே பார்த்தோம். செங்கல்பட்டு ஃபேமிலி கோர்ட்டில் சங்கீதா அவங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நிறைய நம்ம கப்பிள்ஸ் வந்து செலிபிரிட்டி கப்பிள்ஸ் டிவோர்ஸ் பண்ணி பார்த்தோம். டிவோர்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டே இருக்கோம். லைக் என்னடா இது இப்படியான்ட்டு. இப்போ இந்த டிவோர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கு பாலிடிக்ஸ்லேயோ ஒரு அடி, ஆமாம், கெரியர்லேயோ ஒரு அடி, மூவியோ ஒரு அடி, அதுக்கப்புறமா இப்போ பர்சனலில் வந்து நிற்குது எங்கே போனாலும். அது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து வெளியே வந்ததே வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவோ கப்புள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ பேரோட டிவோர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதில் டிஸ்கஷன் போயிருக்கு, நிறைய ரூமர்ஸ் போயிருக்கு, நிறைய விஷயங்கள் போயிருக்கு. ஆனால் இவங்களோட டிவோர்ஸில் அவங்க என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களோ அந்த பெட்டிஷன் காப்பி முதற்கொண்டு நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பிக்சர்ஸ் ஷேர் ஆச்சு, அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை ஹைலைட் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஹைலைட் பண்ண சில விஷயங்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட
திருமணத்தை தாண்டி ஒரு தொடர்பில் இருக்காங்க, அதை தாண்டி ஒரு உறவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இதில் பப்ளிக் மத்தியில் என்னென்னா யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகுது. நிறைய இடங்களில் வந்து அது அவரோட ப்ரைவேட் லைஃப், அவரோட ப்ரைவேட் லைஃப்பில் யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போகுது. இத்தனைக்கும் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன். லைக் இதை எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் முடிச்சுக்கிறோம் அண்ட் அது சோஷியல் மீடியா நம்ம வந்து இது பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதை தாண்டியும் வந்து இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ, ஆனால் அதை மீறி வந்து இந்த கேஸுன்னு இல்லை, எந்த கேஸ் எடுத்தாலும் ஒரு ஃபீமேலை வந்து இதுதான் ரீசன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் மேலேயும் ஒரு ரீசன் இருக்கலாம், இல்லைன்னா இந்த சைட்லையும் ரீசன் இருக்கலாம். நம்ம ஈக்குவலாக பார்த்தோம் அது நம்ம as you said it's a private life and moreover வந்து அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த பெட்டிஷனில் சொன்ன சில விஷயங்கள் தான். அவருக்கு வந்து 2021 இந்த விஷயமே போயிட்டு இருந்துச்சு. 2021க்கு அப்புறம் விஜய் அவரோட மூவி ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த அவரோட பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் கூட வந்துட்டு எங்கேயுமே சங்கீதா வரல. 2021லேருந்து எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2021 தான் வந்துட்டு விஜய்க்கு அஃபேர் இருக்குது, இவர் வந்து வேற ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் வந்து சங்கீதாவுக்கு தெரிய வந்ததாகவும், அது வந்து அவங்க அப்போவே கேட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே வந்து சில கட்டுப்பாடுகளோடு வச்சுருந்தாங்க, அவங்களோட ரைட்ஸ் கொஞ்சம் முடக்குனாங்க விஜய் அப்படிங்கிற விஷயங்கள் அதில் நோட் பண்ணியிருந்தாங்க. யார் அந்த ஆக்ட்ரஸ்னு யார் வெளியே அவங்க சொல்லலை, அது விருப்பமும் படல. அவங்க தேவைப்பட்டா நான் ப்ரூஃபோட சொல்கிறேன், அவங்கள வந்து எதிர்மனுதாரராக நான் வந்து செகண்ட் எதிர்மனுதாரராக யார் மேலே அக்யூசேஷன் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இத்தனைக்கும் ஒரு 5 இயர்ஸாக வந்து லைக் அவர் எங்களை பேசாமல் இருக்க அந்த சுச்சுவேஷன் அவர் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலை, அவரும் சில்ட்ரன்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அண்ட் வென் இட் கம்ஸ் டு சில்ட்ரன்ஸ்னு வரப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் வந்து இவர் அடிக்கடி அப்ராட் ட்ரிப்ஸ் அந்த ஒரு பர்சன் கூட போயிருந்தாரு, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் போட்டதாகவும், அது போட்டதுனால அந்த கிட்ஸுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இப்போ ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்களில் எல்லாருமே பேசுகிறது தான், எல்லாருமே சொன்ன விஷயங்கள். அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும், அவங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறது எனி டிவோர்ஸ், அது வந்து செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி செலிபிரிட்டியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க லைஃப் எப்படி வந்து அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்னு வரப்போ இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த டைமில் ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த டைம் இவங்க பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க இதை பேசியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. இது அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். பட் ஆனால் அதை சொல்லனே அது அவங்களோட ப்ரைவேட் லைஃப். பப்ளிக் நம்ம என்ன வேணால் சொல்லலாம், ஒரு ஃபேன்ஸாக இருந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் பண்ணாமலே இருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே அது அவங்களோட இண்டிவிஜுவல், அந்த 2 இண்டிவிஜுவல் தான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒப்பீனியன் வைக்கிறதுக்கோ எதுக்கும் இல்லை, பட் நம்ம அதை பார்த்து தான் இருக்க முடியும். அண்ட் எவ்ரிதிங் இஸ் அ குவெஸ்டன் மார்க். ஆமாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப வந்து என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் உலகத்தில் என்ன நடக்கும், இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்களே, சம்மந்தமே இல்லாதவங்களாம் பாதிக்கப்படுறாங்களேங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்து நின்றுருக்கு. ஆமாம், நம்ம இங்கே இருக்கோம், அங்கே வந்து இன்னத்துக்கு எத்தனை பேர் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஈரான் அண்ட் அமெரிக்கா அதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குதா, துபாய் அபுதாபி அது எல்லாமே. ஈரான் அண்ட் அமெரிக்காக்குள்ளே ஒரு 49 இயர்ஸாகவே வந்து ஒரு பெரிய இதுவாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வார் டிக்ளேர் பண்ணது இப்போது, அது ரீசனும் எல்லாமே ஒன்று தான், நியூக்ளியர் விஷன். ஈரானில் வந்து நியூக்ளியர் விஷன் வரக்கூடாதுன்ட்டு அமெரிக்கா ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நியூக்ளியர் விஷன் ஈரான்கிட்ட இருந்துச்சுன்னா அமெரிக்கா காலி அண்ட் மற்ற எல்லா சைடுமே காலியாக இருக்கும். தே பிகம் பவர்ஃபுல். அவங்ககிட்ட மோஸ்ட் பெரிய இதுவாக இருக்கும். இப்போ மிசைல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இதுதான், ஒரு இடத்துல தான் இதுவாகும். ஆனால் இந்த நியூக்ளியர்ன்றது வந்து டோட்டலாக காலி பண்ணிடும், எல்லாமே வேனிஷ் ஆகிடும், நமக்கு அடையாளமே இருக்காது, அங்கே ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் வந்து ஈரான் அதை ஒத்துழைக்கல. ஸோ அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க அமெரிக்காவிலேருந்து. லைக் ட்ரம்ப் வந்து நீங்கள் இது ஸ்டாப் பண்ணல, அதனால நாங்கள் வந்து அங்கே இருக்கிற இது டிசிஷன் எடுக்கிற பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ் கவர்மெண்ட், ஈரான் கவர்மெண்ட்டை நாங்கள் அழிக்க போகிறோம் சொல்லிட்டு விட்டு தான் இந்த மிசைல்ஸ். இந்த மிசைல் விடும்போது அலி கமானி அவர் வந்து இறந்துருக்காரு, இந்த சுப்பீரியர் லீடர். ஆமாம், இப்போ இந்த சுப்பீரியர் லீடர் வந்துட்டு அவர் வந்து இதில் கொல்லப்பட்டார். அவர் மட்டும் கொல்லப்படல, அங்கேருந்து
ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் எப்போ எங்கே ஒன்று கூடுவாங்க அப்படிங்கிறத பார்த்து அவரை வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ட்ரூத்ஃபுல் ப்ராமிசஸ் 4 எங்கள் நாட்டோட தலைவர் நீங்கள் அடிச்சிட்டிங்க, அதனால் நாங்கள் இந்த போர் ஆரம்பிக்கிறோன்னு அவங்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த போர் ஆரம்பித்தது வந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போகாது. ஏன்னா அமெரிக்கா வந்து 1000 மைல்ஸ் தாண்டி இருக்குது அவங்களுக்கு அப்படியே இதுவாக. ஸோ அமெரிக்கா பேசிஸில் சுற்றி இருக்கிறது தான் வந்து அபுதாபி, கொத்தார் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்க பீப்புளை வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க, டைரெக்டாக அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இப்போ 2 பேருக்குள்ளே போகிறனா சிட்டிசன்ஸ் அங்கே இருக்கவங்களுக்கு என்ன இதுவாகும்? அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா எல்லாருமே கேட்குற விஷயங்கள் எப்படி வந்து ஒரு வார்னு வந்துட்டாலே யாரை தாக்கணுமோ அதை தாண்டி அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படதான் செய்வாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து யாராலையும் வந்து தடுத்து போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த தலைவருக்கு கூட இருந்த எல்லாருமே இறந்துருக்காங்க. நாட் ஜஸ்ட் அவங்களோட அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க பேர், அவங்களோட அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொஸ்டின் பண்ணலாம். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு. நம்மளோட டார்கெட் ஒன்றுனா அந்த டார்கெட் சுற்றி இருக்கிற கொலாட்ரல் யாருக்கும் நிறைய இடங்களில் தெரியாது. அது வந்து வாரில் வந்து நம்ம இது இல்லாமல் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. பெரிய லக்ஸுரிஸான ஹோட்டல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் வந்து ஸ்கூல்ஸ் வந்து லைக் 108 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஒரு 2 கண்ட்ரியோ 2 இதுவும் அடிச்சுக்கும் போது லைக் எதுக்கு சிட்டிசன்ஸும் இருக்கட்டும், ஒன்றுமே பண்ணாத மக்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறது? இதே தான் வந்து லைக் காசாவும் இஸ்ரேலும் நடந்தது. அந்த ஒரு அதுக்கும் எதுவும் ரீசன்ஸ் இருக்குன்ற மாதிரி இதுவும் எல்லாம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் இப்போது அங்கே நடக்குது, நம்ம வந்து ஓகே நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்க, அது ஒரு பயத்தை தாண்டி அங்கே இருக்க ஏர்போர்ட்ஸ் ஷிப்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட். ஸோ அங்கேருந்து இம்போர்ட் ஆகுறது எதுவுமே நமக்கு இங்கே வந்து வராது. ஸோ இங்கே அந்த க்ரைசிஸ்லாம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பெட்ரோல் நமக்கு இங்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அங்கே இப்போது வரத்துக்கு வழி இல்லைன்னா இங்கே இருக்கிறது வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ நம்மளுக்கும் இங்கே வந்து ஒரு அங்கே நடக்கிறது வந்து நம்ம வந்து ஓகே அங்கே தான் நடக்குது, இங்கே நம்ம சேஃப் அப்படின்னு நினச்சிக்கவும் முடியாது. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி வர்த்தகம் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா எந்த ஒரு ட்ரேடிங் கண்டிப்பாக நடக்காது. அண்ட் மோரோவர் அங்கே வந்துட்டு அவ்வளோ அட்டாக் ஆகிருக்கு. அவங்க வந்து ஏர்போர்ட்ஸ் நிறைய பேர் வந்து ட்ராவல் அவங்க எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்தியாவுக்கு பாதிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கண்ட்ரீஸ்க்குமே பாதிப்பு இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குமான்னு பார்த்தா எக்கனாமிக்கலி நிறைய டேமேஜஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த வார் முடிஞ்சு இதுக்கப்புறம் எப்போ வார் முடியும் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. நிறையா விஷயங்கள் தள்ளி போகும். கண்ட்ரீஸ்க்கு நடுவில் யூஎன்ல டிஸ்கஷன்ஸ் போகலாம், எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம், நமக்கு தெரியாது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வார்க்கு அப்புறம் எவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுது, எவ்வளோ எக்கனாமிக்கல் க்ரைசிஸ், எவ்வளோ எக்கனாமிக்கலாக நம்ம அடி வாங்க போகிறோம், மற்ற கண்ட்ரீஸ்க்கு எத்தனை பாதிப்புகள் இருக்குங்கிறத இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. GT Holidays, South India's #1 travel brand.